சிவராத்திரி அன்னைக்கு நைட்டு ஆளுக்கு 50 ரூபா போட்டு சப்பாத்தியும் குருமா செஞ்சு சாப்பிடலாம்னு பிளான் போட்டோங்க. பைசா எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு நேரா பக்கத்துல இருந்த சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு எல்லா தேவையான பொருளையும் வாங்கிட்டு வந்துட்டோங்க. சப்பாத்தி மாவும் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம தம்பி வாங்கிட்டு வந்த உடனே பிணைஞ்சிட்டாங்க. ஒரு சைட்ல நம்ம சித்தப்பு காய்கறியும் வெட்ட, நான் ஒரு சைட்ல உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு இருந்தேங்க. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா நம்ம தம்பி எல்லாம் மாவை உருட்டிட்டு இருந்தாங்க. உருளைக்கிழங்கு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்த தோலெல்லாம் உரிச்சுக்கிட்டு அந்த இதை நல்லா பிசைய ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் வத்தல் பொடி, கொஞ்சம் உப்பு பொடி எல்லாம் போட்டு நல்லா பிணைஞ்சு வச்சுட்டோங்க. ஒரு சைட்ல இவ்வளவு இருந்துகிட்டு வைப் இல்லைன்னா எப்படி? மானே மானே ஒன்னத்தானே எண்ணி நானும் தவிச்சேனே. நாங்க வைப் பண்ணிட்டு இருந்த கேப்ல இவங்க குருமா வைக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் சட்டியை வச்சு அது கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அதுக்கப்புறம் உள்ளியை போட்டு அதுக்கப்புறம் தக்காளி பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா கிண்டிக்கிட்டு பிணைஞ்சு வச்ச உருளைக்கிழங்கு எடுத்து போட்டாங்க. அதுல கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கியாச்சுங்க. அப்புறம் ஒரு சைட்ல சப்பாத்தியும் சுட ஆரம்பிச்சாச்சு. கைஸ் அப்போ டைம் பாத்தீங்கன்னா 4 மணி ஆயாச்சு. இன்னும் சப்பாத்தி சுட்டுக்கிட்டே இருக்கும். நல்லா போயிட்டு இருக்கு சிவராத்திரி. இவ்வளவு நேரம் சரியான வைபு. அப்புறம் வழக்கம் போல இலைக்கு நல்லா தண்ணியை தெளிச்சுட்டு சப்பாத்தி எல்லாம் எடுத்து சப்பாத்தி எல்லாம் பிச்சு போட்டுட்டு சப்பாத்திய சென்டரா வச்சு அதுக்கு மேல குருமா ஊத்தியாச்சுங்க. பாத்தீங்கன்னா கரெக்டா 5 மணி. சப்பாத்தியும் செஞ்சாச்சு, குருமாவும் செஞ்சாச்சு. ராமன் உட்கார வைப்பா. தவமா இருக்கு. அப்புறம் எல்லாரும் சப்பாத்தி எடுத்து நாக் அவுட் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டோங்க. இந்த சிவராத்திரி எப்படி போச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க.